கோவை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கூட்டுறவு சங்கங்கள் பால் கொள்முதலை நிறுத்தி வைத்துள்ளன. இதனால் பால் உற்பத்தியாளர்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 500க்கும் மேற்பட்ட ஆவின் பால் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கொள்முதல் நிலையங்களில் நாள் ஒன்றுக்கு சுமார் 3 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக கோவை மாவட்டம் அன்னூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை ஆகிய பகுதிகளில் பால் கொள்முதலை கூட்டுறவு சங்கங்கள் நிறுத்தியுள்ளன. இதனால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக கூறும் விவசாயிகள் பால் கொள்முதல் செய்யப்படாததால் பெருத்த இழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட இந்த ஆவின் ஒன்றியம் ஆரம்பித்து 30-40 வருஷம் ஆயும் கூட அதனுடைய கொள்திறனை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளோ அல்லது நவீனப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளோ, பாலிலிருந்து உபபொருட்களை தயார் செய்து அதனுடைய விற்பனையை கூடுதலாக்குவதற்கான நடவடிக்கைகளோ எடுக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதுதான் இந்த பாதிப்பளவு கொண்டு வந்துவிட்டு. கொள்முதல் நிலையங்களில் பராமரிப்பு பணி என்ற காரணத்தை கூறி பால் கொள்முதலை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறும் விவசாயிகள் கடந்த சில நாட்களாக பால் உற்பத்தி அதிகரித்ததே ஆவின் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கைக்கு காரணம் என்கின்றனர். ஆவின் நிர்வாகத்தில் நிர்வாக சீர்கேடுகளும் முறைகேடுகளும் நடப்பதே பால் கொள்முதலை நிறுத்த காரணம் என்று மற்றொரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய கொள்கை முடிவை மாற்றிக்கொண்டு விவசாயிகளை இந்த நெருக்கடியிலிருந்து காப்பாற்றலாம். எதிர்காலத்தில் பால் பற்றாக்குறையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்படி பால் கொள்முதலை நிறுத்தாமல் நிர்வாகத்தை நவீனப்படுத்துதல், பால் உற்பத்தியை அதிகரித்தல் உள்ளிட்ட செயல்களில் ஆவின் ஈடுபட வேண்டும் என்று பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பால் கொள்முதல் நிறுத்தம் காரணமாக பல்லாயிரக்கணக்கான பால் உற்பத்தியாளர்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். கால்நடைகளை இலவசமாக வழங்கும் அரசு அதன் மூலம் கிடைக்கும் பாலை வீணாக்காமல் ஆவின் நிர்வாகத்தை நவீனப்படுத்தி பால் கொள்முதலை அதிகரிப்பதே அறிவுள்ள அரசின் செயல் என்கின்றனர் விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா.